ஒரு காலத்தில் சினிமாவில் நடிக்கிறவங்க கூட மேக்கப்பே இல்லாமல் நடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு 2024 காலகட்டத்தில் எத்தனையோ பேர் மேக்கப்னு சொல்லி அவ்வளோவா அலையிறாங்க. அப்படி இந்த மேக்கப்போட பைத்தியம் எது வரைக்கும் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுற வரைக்கும் போயிருக்கு. ஸோ அப்படி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி என்ன ஆனாங்கன்றது தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண நல்லதா கெட்டதா அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எப்பயும் போல் இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் சூப்பர்வாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நான் பொறுப்பு. இந்த ஒரு வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அது உங்கள் கையில் இருக்குது. ஸோ வாங்க டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஒரு பெரிய ஆக்டர் பேர் நிவானா சாண்ட்விக். இவர் கிட்டத்தட்ட 45 வருஷமாக ரியாலிட்டி ஷோ, அதாவது ஒரு டிவி ஷோவில் ஒரு பெரிய ஆங்கராக இருந்திருக்கார். கிட்டத்தட்ட நம்ம விஜய் டிவியில் மாக்கப் ஆனா இருக்கார்ல, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். வெளிநாட்டில் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் முகத்தை இன்னுமே அழகாக காமிக்கிறதுக்காக ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறாரு. சரி, இவர் ஆசைப்பட்ட மாதிரி முகம் நல்லபடியாக வந்துடுச்சான்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரியெல்லாம் பண்ணால் ஏதோ ஒரு மைனர் எஃபெக்ட், ஒரு மேஜர் எஃபெக்ட் இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு அண்ணனுக்கும் பார்த்தீங்கன்னா மைனராக ஒரு எஃபெக்ட் நடக்குது. அதுதான் அவரோட நோஸ். அந்த நோஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சின்னதாகிடுச்சு அப்படின்றாங்க, அதாவது இந்த ஹோல்ஸ். அதனால இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நோஸ் ரொம்பவுமே சப்பையான மாதிரி தான் காமிப்பாங்க. அதாவது இப்போ வரைக்கும் இவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதாவது இவர் வயசான காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூச்சு விடுறதுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. கேட்கவே ரொம்பவும் ஷாக்கிங்காக இருக்குல்ல? எனக்குமே அப்படி தான் இருக்குது. ஏன்னா இவ்வளோ காசு செலவு பண்ணி நடக்கிற ஒரு பெரிய பிளாஸ்டிக் சர்ஜரினா அதில் எவ்வளோ முக்கியத்துவம் இருக்கணும். அதில் போய்ட்டு இந்த மாதிரியான எஃபெக்ட்லாம் வந்துச்சுன்னா என்ன தான் ஆகும் அந்த மனுஷனுக்கு? பிளாஸ்டிக் சர்ஜரின்றது அவங்களோட அழகை இன்னுமே மேம்படுத்துறது தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கு ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. கிட்டத்தட்ட லட்சத்துலேருந்து கோடி கணக்கு வரைக்கும் ஆகுமே. ஸோ வாங்க இந்த ஒரு வீடியோவில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது யாருன்னு. இந்த ஒரு வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது லிண்டா எவஞ்சலிஸ்ட்னா. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒரு ஐகானிக்கான ஒரு ஃபேஷன் மாடல் தான் சொல்லி ஆகணும். அதாவது நம்மளோட ஐ படத்தில் வர எமி ஜாக்சன் மாதிரி. இன்னும் நல்லா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா, நம்ம டெய்லி படிக்கிற டெய்லி தந்தி பேப்பரில் வர தலைப்பு செய்தி மாதிரி இவங்கள வச்சு தான் ஒரு ஃபோட்டோவுமே ஸ்டார்ட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஃபேஷனாக இருக்கணும், நான் பெரிய மாடலாக இருக்கணும் அப்படின்ட்டு இவங்களோட நல்ல முகத்தை ரொம்பவுமே அழகாக இருப்பாங்க. ஆனால் இவங்களோட பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு அப்புறம் எப்படி ஆயிட்டாங்கன்றதை நீங்களே இது வீடியோவில் பாருங்கள். 2015 மற்றும் 2016 பண்ண இவங்களால் பண்ண அந்த சர்ஜரி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நல்லதாக அமைஞ்சிருக்கா கெட்டதாக அமைஞ்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டதுன்னே சொல்லி ஆகணும். ஏன்னா எவ்வளோ ஒல்லி அழகாக இருக்கிற இவங்களோட உடம்பு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் சில பாடி பார்ட்ஸான எல்லா சைட்லையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பல்ஜ் ஆகிடுச்சு. அதாவது எக்ஸ்ட்ராவாக வந்து அந்த இடத்துல சதை வந்து வளர்ந்து ரொம்பவுமே ஒரு கிரிட்டிக்கலான கண்டிஷனுக்கு வளர்ந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஆகும்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் இந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல. ஸோ எப்பயுமே சொல்கிற மாதிரி தான், அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்கும். அடுத்ததாக இந்த ஒரு வீடியோவில் நம்ம மூணாவதாக பார்க்க போகிற ஒரு பெரிய நபர் பேர் தான் தி ஜான் வேன் ஆர்க். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாலிவுட்டான ஆக்ட்ரஸ் தான் இவங்க. அதாவது இந்த ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அழகாக இருப்பாங்க. ஒரு பெரிய மாடல் இவங்களை வச்சு ஃபோட்டோ ஷூட்டில் எடுப்பாங்க. நேச்சுரலாகவே இருப்பாங்க. அவங்களோட அழகு வந்து பார்த்திங்கன்னா ஓல்டன் டேஸ், அதாவது பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அழகாகவும் இருப்பாங்க. ஆனால் இதுவே பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு அப்புறம், அதாவது இந்த ஆர்டிஃபிஷியல் அழகு கொண்டு வரணும்னு நினச்சதுக்கப்புறம் இவங்களோட முகம் பார்க்கவே ரொம்பவுமே டெரிஃபிக்காக இருக்கும். பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு அப்புறம் இவங்களோட முகத்தை பார்க்க யாரோ ஒருத்தவங்க பெண் வேஷம் போட்டிருக்க மாதிரி இருக்குன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. அதாவது இவங்களோட இயற்கையான அந்த ஃபுல் இதுவும் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்கள பார்க்கவே வேறு எதுவும் மாஸ்க் போட்டு வந்து இருக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இவங்களோட முகம் பார்க்க ரொம்பவுமே ஒரு மாதிரி இருக்குது. மாறி மீன்ஸ் ரொம்பவுமே, அதாவது இயற்கையாகவே இல்லாமல் ரொம்ப செயற்கையாக பண்ணி முகம்லாம் ஒரு மாதிரி ஏதோ வேஷம் போட்டுட்டு வந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் சொல்கிறியே, பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிட்ற உனக்கு ஏண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய வீடியோ பார்க்குற நீங்கள் கன்ஃபார்ம் இந்த விஷயத்தை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும். பிளாஸ்டிக் சர்ஜரி பற்றி நாளைக்கு யாராவது உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா, டே அதெல்லாம் எனக்கு தெரியும், அதெல்லாம் நீ பண்ணாத, உனக்கு ஆபத்து அப்படின்னு சொல்கிற அளவுக்காச்சும் உங்களுக்கு தெரியணும். அதனால் பிளாஸ்டிக் சர்ஜரி ஆபத்தான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. பிளாஸ்டிக் சர்ஜரி ஏதோ ஒரு 1% மக்களுக்கு மட்டும்தான் ஒத்துக்குமே தவிர மற்றவங்களுக்கு ஒத்துக்காது. அது வந்து ஒரு டைப்பான அலர்ஜி மாதிரி ஆகிடும். அடுத்ததாக இன்னொரு வீடியோவில் நம்ம 5ஆவதாக பார்க்க போகிற ஒரு நபர் பேர் தான் டோனாட்டெல்லா வெர்சாக். அதாவது இவங்களுமே பார்க்க ரொம்பவுமே, அதாவது பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு முன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஓரளவு ஓகேவா, பார்க்க ஏதோ ஹீரோயின் மாதிரி இருப்பாங்க. ஆனால் இதுவே பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமாக ஏதோ ஒரு சூனியக்காரவங்கள ஹீரோயினாக செலக்ட் பண்ண அப்படி இருக்கும்.
அந்த மாதிரி இருக்காங்க. நீ மட்டும் அழகாடான்னு கேட்டிங்கன்னா நானும் அழகெல்லாம் கிடையாது, நானும் ஓரளவு தான் இருப்பேன். ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் சத்தியமாக கிண்டல் பண்ணல. இவங்களோட பழைய முகத்தை பார்த்துட்டிங்கன்னா புது முகத்தை பார்த்து நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டீங்க. இவங்களோட பழைய முகம் பார்க்க ரொம்பவுமே இயற்கையாக நல்லாயிருக்கும். ஆனால் அதுவே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் ஏதோ ஒரு மாதிரியாயிடுச்சு. அதாவது அவங்களோட எதுக்குன்னே இருக்கிற ஒரு அழகான மூக்கு, உதடுகள் மற்றும் கண்களை ரொம்பவுமே நான் ஸ்மூத்தாக காமிக்கணும், நான் டிவியில் இன்னுமே பர்ஃபெக்டாக தெரியணும்னு சொல்லி பர்ஃபெக்ட்னு அவங்களோட மொத்தமான நேச்சுரலே அழிச்சிட்டாங்க. அடுத்ததாக இந்த ஒரு வீடியோவில் 5ஆவதாக பார்க்க போகிற நபர் பேர் தான் ஜோச்சுவானா அப்படின்ற இந்த ஒரு பொண்ணு. பார்க்கவே ஸ்னாப்சாட் ஃபில்டரில் வர ஒரு ஆப்ஷன் மாதிரி இருக்காங்களே, ஆமாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 17 வயசான ஒரு சிறிய பொண்ணு. 17 வயசுனா பார்த்துக்கோங்க, 11th ஸ்டாண்டர்ட் இல்லை 10th ஸ்டாண்டர்ட் இல்லை 12th ஸ்டாண்டர்ட் ஏதாவது படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட எந்த ஒரு பொண்ணுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னு கேட்குறப்போ ரொம்பவுமே ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆமாங்க, எந்த ஒரு பொண்ணு ரொம்பவுமே அதம் முடிச்சு பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட அதுக்கு வந்து 13வது வயசுலேயே பிளான் போட்டு 17வது வயசில் தான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட ப்ரொசீஜர்ஸை தாண்டி இந்த ஒரு பொண்ணு 20 சர்ஜரிக்கு மேலே பண்ணி தான் இந்த ஒரு அழகான ஒரு முகத்தை கொண்டு வந்திருக்கு. நம்ம பார்க்குற இந்த ஒரு வீடியோ லிஸ்ட்டில் ரொம்பவுமே அழகாக இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்கள மட்டும்தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு மட்டும் சர்ஜரி ஓரளவு ஓகே ஆகிருக்கு. ஏன்னா இவங்களுக்கு மட்டும் பழைய இருந்த முகம் கொஞ்சம் இன்னும் சூப்பராக மாதிரி இருக்குது. அதே மாதிரி எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் வரல. இதுவே ஒரு பெரிய வேலை தானே. 17 வயசுல இந்த ஒரு பொண்ணு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணால் இந்த ஒரு பொண்ணுக்கு எப்படி தான் காசு வந்திருக்குன்னு தெரியல. ஏன்னா பிளாஸ்டிக் சர்ஜரி நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் ஒன்றுத்துக்கும், அதாவது கண், மூக்கு, வாய் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. ஆனால் அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்திங்கன்னா 1 lakh கிட்ட ஆகும். இந்த ஒரு வீடியோவில் நம்ம அடுத்து 6ஆவதாக பார்க்க போகிற நபர் பேர் தான் தி கேரட் டாப் அப்படின்ற எந்த ஒரு ஸ்டாண்டப் காமெடியன். இவர் ஸ்டாண்டப் காமெடியன் மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ஆக்டர், அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் தெரிந்த ஒரு வெல் நோன் ஃபிகர், அந்த மாதிரி தான் சொல்லி ஆகணும். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் ஸ்லிம்மாக அழகாக மாஃபு மண்டையை வச்சுக்கிட்டு நல்லாவே காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தார். என்ன தோணுச்சோ தெரியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப பல்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். வாவ், தட் இஸ் கிரேட்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா உடம்பு ஏற்றுறதுன்றது ஏதோ ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் ஏற்றுவாங்க. ஸோ உடம்பு ஏற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்க்க ஏதோ அண்டர்டேக்கரோட ஆயா மாதிரி இருக்கார் பார்க்க. நான் அதையுமே கிண்டல் பண்ணலை. ஸோ அடுத்து நம்ம 3ஆவதாக பார்க்க போகிறது இவர் திரும்பி ஸ்லிம் ஆகிருக்காரு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவரோட பியூட்டியை ஏற்றணும் அப்படின்னு சொல்லி. எதுக்குங்க இந்த தேவையில்லாத வேலை, கஷ்டப்பட்டு உடம்பு ஏற்றுறாரு, அதுக்கப்புறம் குறைக்கிறாரு, மறுபடியும் அப்படி என்னமோ பண்ணிட்டு போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவரை வந்து நிறைய இடத்துல கூப்பிட மாட்டுறாங்களாம். இதே மாதிரி உடம்பு ஏற்றுறதும் குறைக்கிறதுமா மாற்றி இருந்ததுன்னா இவரோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்பவுமே பேட் ஆகிடும். நீங்கள் சொல்லலாம் டயட்டில் இருக்கார் அப்படின்னு. டயட்லலாம் இல்லைங்க, இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி தான் சில விஷயத்த எல்லாமே மாற்றிருக்காரு. அதில் திரும்பி பண்ணது தான் அவர் திரும்பி ஸ்லிம்மான விஷயம். இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ரசிகர்கள்னு இருப்பாங்களா, ஒரு குட்டியான ஃபேன் பேஸ் இல்லாமல் ரொம்ப பெரியான ஃபேன் பேஸ் இவருக்கு இருக்குது. அப்படிப்பட்ட அந்த ஃபேன் பேஸ்லேயே நிறைய பேர் ஏன் இவர் இப்படிலாம் பண்ணுறாரு, இந்த பிளாஸ்டிக் சர்ஜரியெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது இவர் சொன்ன ஒரு சின்ன ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்பவுமே அழகாக இருக்கிறதுக்கு காரணம் என்னோட ஃபேன்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றியெல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோ பார்த்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதே மாதிரி இன்னொன்று புது டாப்பிக்காக நான் உங்களுக்கு கொண்டு வரேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு எங்கள் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிங்கன்னா நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு கன்ஃபார்ம் தேடி வரும். இன்னொரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். டாட்டா, பை பை, see you.